Good evening students. Welcome to Mano Maths G11. ஸோ இந்த கிளாஸில் மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ் 9th கிளாஸினுடைய அசைன்மெண்ட் 2 பார்க்க போகிறோம். எஸ்சிஆர்டினுடைய அசைன்மெண்ட் 2. ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 2√5 × 3√2. இது என்ன பண்ணணும், 2 × 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6, √5 √2 மல்டி பண்ணிங்கன்னா √10. இப்போ நம்முடைய ஆன்சர் 6√10. சரியா? நம்ம ஆன்சர் 6√10. சேம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா √32 + √50. இப்போ 32 எப்படி எழுதலாம்னா 2/5ன்னு எழுதலாம். அந்த 2/5ல் இப்போ இந்த சைடில் எல் டிவிஷன் போட்டுருக்குது பாருங்கள். எல் டிவிஷனில் 32 மல்டிபிள் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 2/5ல் நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது 16 × 2 √16க்கு 4 வரும். அப்போது 4√2ன்னு எழுதலாம். 50 பார்த்தீங்கன்னா 12 டிவைட் பண்ணிங்கன்னா 25 5ஆல் டிவைட் பண்ணால் 5 × 5. அப்போது √50 5 × √2னா √32 4 × √2ன்னு எழுதலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9√2 வருது. ஸோ தேர்ட் கொஸ்டின், nth root of a × nth root of b. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா nth root of ab. அதாவது nth root ரெண்டுமே nth rootனால நம்ம என்ன பண்ணலாம், ரூட்டுடைய இன்சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம மல்டி பண்ணால் போதும். அதாவது a and b மல்டி பண்ணால் போதும். இப்போ சப்போஸ் இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க. இங்கே கவனிங்க. nth root of x nth root of yனா நம்ம எப்படி எழுதலாம்? ப்ராடக்ட் nth root of xyன்னு எழுதலாம். இது ரூல். ஓகே. ஃபோர்த்து கொஸ்டின், சயின்டிஃபிக் நொட்டேஷனில் அறிவியல் குறியீட்டில் எழுத சொல்லிக்கிறாங்க. அப்போது எப்படி எழுதலான்னா, இதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது 1 0 2 3 4 5. இதில் பாயிண்ட் லாஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பாயிண்ட் எங்கே கொண்டு வரணும்? 1க்கு 0 கடையில் கொண்டு வந்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? 1.02345 × 10⁵. 10⁵ எப்படின்னா, ஸோ மூவிங் ரைட்லேருந்து லெஃப்ட்டு எவ்வளோ டிஜிட்டை தள்ளி வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ டிஜிட்னு பாருங்கள். 5 டிஜிட். இப்போ பாயிண்ட் 5 டிஜிட் தள்ளி வரனால இது எப்படி எழுதுறாங்கன்னா 1.02345. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது பவர் 10 பவர் எழுதணும். இதே லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆச்சுன்னா மைனஸ் எழுதணும் 10 பவர். அப்போ இதை டோட்டலாக பார்க்கும்போது 1.02345 × 10⁵ தான் இதுக்கு ஈக்குவலான சயின்டிஃபிக் நொட்டேஷன். அடுத்து ஃபிஃப்த்து சம், 3√2/2√3. இப்போ நம்ம டினாமினேட்டில் என்ன இருக்குது? √3க்குனால நம்ம என்ன பண்ணலாம்னா √3 மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? நியூமினேட்டில் 3√6, டினாமினேட்டில் 2 × 3, 3 கேன்சல். அப்போ √6/2 தான் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த்து சம், a = 3 × 10⁴. அப்போ சதுரத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா a². அப்போ 3 × 10⁴ × 3 × 10⁴. 3 × 3 பார்த்திங்கன்னா என்ன வருது? 9 வருது. 10⁴ பவர்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணணும். இப்போ 4 + 4 8. அப்போ 9 × 10⁴ தான் ஆன்சர். பவரை பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும். இப்போ ஃபார்முலா பார்த்திங்கன்னா a⁴m × a⁴n = a⁴m + nங்கிற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது பேஸ் ஈக்குவல்னால் பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அடுத்து செவன்த்து சம், இன்டீஜர்ஸ் கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். விச் ஒன் இஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்? ஸோ -1 0 1 2 3 எட்ஸெட்ரா. லெஃப்ட் சைடில் இன்ஃபினிட்டிவ். ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். அடுத்து எயித்து கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது விகிதமுறா எண்? அப்போ √5 தான் விகிதமுறா எண். அடுத்து 9th சம், 1/7 கொடுத்துக்கிறாங்க. அடுத்து 6/7 என்ன கேட்டிருக்கு? நீங்கள் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். டெசிமல்லையும் சரி டிஜிட்டையும் நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 6 × 7. இதை டோட்டலாக
6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போ 6/5 7க்கு ஈக்குவலான ஆன்சர் இது தான். அடுத்து 10th கொஸ்டின் 81 பவர் 1/2. அப்போ 81 எப்படி எழுதலாம்னா 9 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 ஸ்கொயர் 81 9 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2 கேன்சல். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 9 தான். அதாவது 81ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 9 தான். ஸோ இப்போ இதனுடைய கொஸ்டின்ஸ் கவனிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் 6√10, செகண்ட் கொஸ்டின் 9√2, தேர்ட் கொஸ்டின் nth root of AB, fourth question D answer, fifth question first answer, sixth question third answer, seventh question third answer, eighth question √5, ninth question fourth answer, 10th question 9 answer. It's very easy sum. எல்லா கொஸ்டினையும் பாருங்கள். அடுத்து சிறுவினா கவனிங்க. 11th சம்மில் வந்து எண்கோட்டில் -3/2 மிகச்சரியாக காட்டும் அம்புக்குரியதுன்னு கேட்டிருக்கு. இப்போ சி தான் இதுக்கு ஆன்சர். ஏன்னா மற்ற ஏபிலாம் பாசிட்டிவ். அப்போ -3/2ங்கிறது -1.5. அப்போ -1க்கும் -2க்கும் இடையில தான் இருக்கும். இப்போ சி தான் கரெக்ட். அடுத்து 12th கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடுக்கை பயன்படுத்தி எழுதுக. பின் அடுக்கை √15ங்கிறது ஆக்சுவலாக 15 பவர் 1/2. அடுத்து 13th கொஸ்டின் பெருக்குன்னு கேட்டிருக்காங்க. √7 × √2 √14. √4ஓட ஆன்சர் 2. இப்போ 2√14 எழுதலாம். இல்லை டோட்டலாக நீங்கள் பெருக்கி என்ன பண்ணலான்னா √56ன்னு எழுதலாம். √56ன்னு எழுதுங்க. ரெண்டில் எது வேணாலும் கரெக்டு தான். √56 ஆர் 2 × √14 போத் ஆர் கரெக்ட். அடுத்து 5n வடிவத்தில் எழுதுக. 3125 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 5/5 எழுதலாம். சரியா? 5 × 5 × 5/5 எழுதலாம். அடுத்து மதிப்பு காண்க. 625 பவர் 1/2. 625னுடைய ஸ்கொயர் ரூட் வந்து 25 தான் ஆன்சர். ஓகே. இப்போ 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா -1/2க்கும் 3/5க்கும் இடையே 5 விகிதமுறை எண்களை காண்கின்றது. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். -1/2ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா -1/2 3/5 2 and 3 5 டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 and 5 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 ஈக்குவல் பண்ணலாம். டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5/10. திஸ் இஸ் 6/10. அப்போ -5/10க்கும் 6/10க்கும் இடையில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? நமக்கு தேவையான ஏதாவது 5 கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து 17th கொஸ்டின் மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ 3.7 × 2 வந்து 7.4 வருது. சரியா? 7.4 வருது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10⁻⁻8 வரும். பவர்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், பிக் கொஸ்டின் கவனிங்க. வெவ்வேறு விகிதமுறா எண்களின் கூடுதல், கழித்தல், அவற்றின் பெருக்கல் என்பவை ஒரு விகிதமுறு எண்ணாகவோ எண்ணாகவோ இருக்கலாம் என்ற கூற்றை உதாரணத்துடன் விளக்குக. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 விகிதமுறா எண்ணை எடுத்துக்கணும், இரேஷனல் நம்பரை எடுத்துக்கணும். அதனுடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனை செக் பண்ணி வெதர் இட் இஸ் ரேஷனல் ஆர் இரேஷனல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க. a = 5 + √2, b = 5 - √2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 வருது. 10 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 கேன்சல் ஆகிட்டு 2√2 வருது. இட் இஸ் ரேஷனல். அப்போ ஆட் பண்ணால் ரேஷனல் கிடைக்குது, மைனஸ் பண்ணால் இரேஷனல் கிடைக்குது இந்த கேஸில். அடுத்து செகண்ட் கேஸ் கவனிங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் கவனிங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் a = √2 + 3, b = √2 - 3 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3 கேன்சல் ஆகிட்டு 2√2 வரும். 2√2 இஸ் அ இரேஷனல். இதே சப்ட்ராக்ட் பண்ணும்போது √2 கேன்சல் ஆகிட்டு 6 வருது. அப்போ ரேஷனல் கிடைக்குது. அடுத்து தேர்ட் கொஸ்டின், a = √5, b = √3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், √15 வருது. என்ன கிடைக்குது? இரேஷனல். இதே √75 √3ன்னு எடுத்திங்கன்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? √75 × 3. அப்போது 5 × 5 × 3 × 3ன்னு எழுதலாம்.
அப்போ ரூட் கேன்சல் ஆகிட்டு 5 × 3 15 ரேஷனல் நம்பர் கிடைக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 irrational நம்பர் ஆல்வேஸ் we get either rational or irrational. ஸோ இதே மாதிரி தான் இந்த அடிஷன் ஆஃப் ஆர் சம் அடிஷன் ஆஃப் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 irrational நம்பர் ஆல்வேஸ் we get either rational or irrational. ஸோ ரேஷனலாகவும் கிடைக்கும் அல்லது இரேஷனலாகவும் கிடைக்கும். ரேஷனல் மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது, இரேஷனல் மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த 9th அசைன்மெண்ட்டை எல்லா கொஸ்டினும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.